வணக்கங்க. மார்ச் 7 தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெப்பம் ரொம்ப கடுமையாக இருக்குது. இப்போவே இப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து ஏப்ரல் மே மாதங்களில் வெப்பம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த வெப்பம் அதிகமாகிறதுக்கு காரணமும் நாம் தானே. நீர்நிலைகள், மரங்கள், விவசாய நிலங்கள், இயற்கை சூழல்களை அழிச்சிட்டு நம்ம வீடும் ஃபேக்ட்ரி இப்படின்னு நம்ம தேவைக்கு அதிகமாக மக்களுடைய வணிகம் தான் பெருகிட்டே இருக்கே தவிர இயற்கையான சூழல்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லாமல் போகிறது தான் காரணம். அப்போது நம்ம இந்த இயற்கையை பாதுகாத்து, நீர்நிலைகளை பாதுகாத்து, மரங்களை வளர்க்கும் பொழுது மட்டும்தான் இந்த வெப்பநிலைகள் குறையும். அதை எப்போ செய்கிறோமோ அப்போ தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வெயில் அதிகமாகிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு அதை சரி செய்தால் தானே, நம்ம இயற்கையை பாதுகாத்தா தானே நம்ம அதோட சூழல்களில் நல்ல இயற்கையான சூழல்களில் ஆரோக்கியமாக வாழ முடியும். அதை கொஞ்சம் யோசித்து சரி பண்ணால் இந்த வெப்பத்தை தடுக்க முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது.